கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 7வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பிரியமானவர்களே, அவர் நமக்கு தேவனாய் இருக்கும்படிக்கு நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். நம்மை கடந்து போன போது கர்த்தர் அப்படியே விட்டு செல்லவில்லை. நம்மை பார்க்கும்போது அது பருவ காலமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் அவருக்காக வாழ வேண்டிய அந்த காலமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை நம்மேல விரித்து நம்முடைய நிர்வாணத்தை மூடி நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானா என்று சொல்கிறார் கர்த்தர். ஸோ அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை என்பது நம்ம எப்படி இருந்தோம் என்றால் வசனம் சொல்லுகிறது நிர்வாணமாய். பாருங்க, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் கூட அந்த பழத்தை அவர்கள் சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு தோன்றியது அவர்களுடைய குறைதான், அவர்கள் நிர்வாணமாக இருப்பது. உடனே அவர்கள் அந்த அத்தி இலைகளை பறித்து தைத்து தங்களுக்கு உடுத்து கொள்ளுகிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய குறையை அவர்களால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பின்பு கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் வரும்போது கர்த்தர் தோல் உடைகளை செய்து அவர்களை உடுத்து வைக்கிறார். அதன் பின்பு அவர்கள் ஒளிந்து இருக்கவில்லை. அவர்கள் நிர்வாணி என்று அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை. கர்த்தர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? கர்த்தர் விளக்கின ஒரு காரியத்தை அவர்கள் செய்த உடனே அவர்களுக்குள்ளாகவே தோன்றுகிறது. அப்படி ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளாகிறார்கள். அவர்கள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் சந்ததியில் வந்தவர்கள் தான் நாமும். ஸோ நமக்குள்ளாலே நம்முடைய ஆத்மாவுக்குள் இருக்கிற பாவங்களினால நமக்குள்ள அநேக குறைவுகள், நமக்குள்ளே வெட்கம், அவமானம், பயம், பல நிந்தனைகள், இந்த மாதிரிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது என்றால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய மகிமையால் நம்மை மூடுகிறார். அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மேல் மூடும் போது அந்த பாவங்கள் மூடப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அதற்குள்ளாக கல் இருக்கிறதா, மண் இருக்கிறதா, முட்கள் இருக்கிறதா, இல்லை வறண்டு போன, வதங்கி போன, உலர்ந்து போன செடி இருக்கிறதா என்று பார்க்கவில்லை. கர்த்தர் அந்த தோட்டத்தை சுற்றி அடைக்கிறார், ஒரு மதிலை எழுப்புகிறார். இவை எல்லாமே அந்த ரட்சிப்பை தான் குறிக்கிறது. ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பு என்கிற மதிலை நம்மை சுற்றி ஆண்டவர் உண்டாக்குகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், நம்ம இருக்கிற நிலைமையிலே, நம்ம எவ்வளோ பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் இருக்கிற நிலைமையிலே நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்த வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் மீட்டு கொண்டார். கர்த்தர் நம்மேல அன்பு கூர்ந்ததுனால அவர் நம்மை ரட்சித்ததற்கு ஒரே காரணம் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. நாம குறை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நம்மோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து நமக்கு அவர் தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனானால் நாம் அவருக்காக இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையை நாம அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான பங்காக இருக்கிறது. பாருங்க, ஆபிரகாமை தேடி கர்த்தர் வருகிறார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். அவ்வளோ ஒரு வாஞ்சியாக ஆபிரகாம் கர்த்தரை பார்க்கிறான். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்போது கூட அவர் நம்ம அருகே கடந்து போகிறார். கடந்து போன ஆண்டவர் நம்மை அப்படியே விட்டு செல்லவில்லை. நம்ம அருகே வந்து நம்ம வஸ்திரத்தை விரித்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பை ஆபிரகாம் உணர்ந்ததுனால அவன் இப்ப எங்குறான், நீங்க என்னை விட்டு கடந்து போகக்கூடாது. கர்த்தர் வந்தது ஆபிரகாமை தேடி வந்தது, அவனை விட்டு விட்டு செல்ல அல்ல. நம்மை தேடி வந்ததும் கர்த்தர் விட்டு விட்டு செல்ல அல்ல, அவர் நம்மோடு இருப்பதற்காக தான் நம்மை தேடி வந்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்
இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று. அதுபோல எப்போதும் நாம் அவரோடு கூட இருக்கும்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ஒரு காரியத்தை நாம உணர்ந்து கொள்ளணும். அப்படி ஒரு விருப்பம் நமக்குள்ள உண்டாகணும். அங்க கூட அதுதான் நடக்கிறது. ஆபிரகாம் ஆண்டவர் தேடி வந்தது அவனை விட்டு கடந்து போவதற்கல்ல, அவனோடு பேசுவதற்காக, தம்முடைய இருதயத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துவதற்காக. ஆனா அதை ஆபிரகாம் உணர்ந்து அவன் விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஆபிரகாம் அப்படியே செய்கிறான். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று. அடுத்து ஆபிரகாம் 2வது செய்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது 4வது வசனம் முதல் தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால், அவன் கர்த்தருடைய இருதயத்தை திடப்படுத்தும்படி என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறான். கர்த்தருடைய இருதயத்தை திடப்படுத்தும்படி அவருடைய இருதயத்துக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான். கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுக்கிறான். மரத்தடியில் சாய்ந்து கொண்டு இருக்கும்படி சொல்லுகிறான். அவர்கள் புசிக்கும்படி அப்பத்தையும் இறைச்சியையும் அவன் ரெடி பண்ணுகிறான். பாருங்கள், 4வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அவன் செய்கிறான். அடுத்த வசனத்துல பாருங்கள், அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். கர்த்தருடைய இருதயத்தை திடப்படுத்தும்படி பிரியப்படுத்தும்படி அவன் ஓடி ஓடி எல்லா காரியத்தையும் செய்கிறான். எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கு முன்பாக வைக்கிறான். அவர்கள் அதை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் 2 பேருமே ஆபிரகாமும் சாராளும் வயது முதிர்ந்தவர்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகியது. கர்த்தர் அவர்களுக்கு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் அதை எதை குறித்துமே கேட்கவில்லை. அந்த முதிர் வயதில் அவன் ஓடி ஓடி கர்த்தருக்கு சித்தமானதை பிரியமானதை அவன் செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். முதலாவது, கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும், அவர் என்னை விட்டு கடந்து போகக்கூடாது, என்னோடு பேச வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு தங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சையில கர்த்தரை நேசிக்கிறான். அவன் கர்த்தருக்கு சித்தமானதை அவன் செய்கிறான். அவனுக்கு தேவையான காரியத்தை அவன் முன்னாக வைக்கவில்லை. தன்னுடைய முதிர் வயதிலும் அவன் ஓடி ஓடி கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறான். தன்னுடைய முதிர் வயதிலும் இதை நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தினல் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை செய்யவில்லையே இதை செய்யவில்லை என்று சொல்லி புலம்பாமல் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் வசனத்தை கை கொண்டபடியால். நம்ம கர்த்தருடைய வசனத்தை எதற்காக கை கொள்ளுகிறோம்? அவர் நம்மோடு இருக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும், அவருடைய இருதயத்தை நம்மிடத்துல வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, என்கிற ஒரு ஆசையில தானே நம்ம கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நான் உனக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பார்த்து அல்ல, நீ உண்மையிலே என்னை அன்பு கூர்ந்து என் வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திறந்த வாசலை, அதுதான் இங்கே நடக்கிறது. ஆபிரகாம் அவனுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை குறித்து எதுவுமே ஆண்டவரிடம் வாய் திறக்கவில்லை. இன்னும் எனக்கு செய்யலையே ஆண்டவரே என்று கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தை அறிந்தார். அவன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த வலி என்ன, அவன் குறை என்ன என்பதை உணர்கிறார். பாருங்கள், 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். பாருங்கள், அவன் கேட்காவிட்டாலும் கர்த்தர் அவனை அறிந்து அவனுக்கு தேவையானதை அந்த இடத்திலே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துள்ள வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய இருதயத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் எதற்காக வந்தாரோ அதே ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம், நான் கர்த்தருக்காக வாழுவேன், நான் கர்த்தருக்காக இருக்கிறேன், அவர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி எனக்கு தேவனாய் இருக்கிறார், அப்படிப்பட்ட தேவனுக்காக நான் இருக்கிறேன், அவரிடத்தில் நான் அன்பு கூறுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்த பின்பு கர்த்தர் தன்னுடைய இருதயத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதை தான் 18வது வசனம் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இவ்வளோ ஒரு அன்பு கூர்ந்து கர்த்தருக்காக வாழும் போது கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் முதலே சொல்லுகிறார்,
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாய் இருக்கும்படிக்கு உன்னோடும் உன் சந்ததியோடும் என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நம்மளோடு இந்த உடன்படிக்கை முடிந்து போகாம நம்முடைய சந்ததிக்கும் தொடர்வதற்காக நாம செய்ய வேண்டிய நம்முடைய முக்கியமான பங்கு கர்த்தரை உண்மையாக அன்பு கூர்ந்து அவருக்காக வாழ்வது. அப்படி நாம வாழும் போது நாம கர்த்தருடைய வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுவோம் என்று இங்கே ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அவ்வளோ ஒரு நம்பிக்கையை ஆபிரகாம் கர்த்தருக்கு கொடுத்ததுனால கர்த்தர் சோதோமை அழிக்கும்படியாக வந்த அந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த சோதோமிலேயே கர்த்தர் ரட்சிக்கும்படி நினைத்திருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான், நீதிமானாகிய லோத். அவனை ரட்சிக்கும்படியான ஒரு எண்ணம் கர்த்தருக்கு இருந்ததால் தான் இந்த காரியத்தை ஆபிரகாமிடம் சொல்லுகிறான். அதை உணர்ந்து கொண்டு 18வது அதிகாரம் 23 முதல் 33 வரை உள்ள வசனங்களில் லோத்துக்காக அங்கே ஆபிரகாம் கர்த்தரோடு மன்றாடுகிறான். பாருங்கள், முதலாவது தன்னோடு உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் தன்னோடு இருக்கும்படி அவரை பற்றி கொள்ளுகிறான். இரண்டாவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும், கொஞ்சம் பலன் இருந்தும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று ஓடி ஓடி செய்கிறான். மூன்றாவது, கர்த்தருடைய பாரத்தை தன் பாரமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். பெரியமானவர்களே, அவர் நம்மோடு உடன்படிக்கை செய்தது நம்முடைய தேவனாவதற்கு. அவர் நம்முடைய தேவனானால் நம்மை குறித்து அவருடைய நினைவுகள் தீமைக்கு அல்ல, அவை எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவில்லை. அவனோடு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவனுக்கு வாக்கு பண்ணினபடி ஈசாக்கை அவனுக்கு குமாரனாக கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய சந்ததியோடும் அவர் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி அவனுடைய சந்ததியோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆண்டவர் இன்று நம்மோடு உடன்படிக்கை செய்தது கூட அவரை அன்பு கூர்ந்து அவரை இன்னும் அதிகமாக நெருங்குவதற்கு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாமும் வாஞ்சிப்போமா? நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை விட்டு விட்டு செல்லாமல் நம்மோடு உடன்படிக்கை செய்த, நம்மேல் அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை விரித்து நம்மை நிறைவுள்ளவர்கள் ஆக்கிய கர்த்தரை அன்பு கூர்ந்து அவரோடு நெருங்குவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு குறைவுமின்றி நம்மை வழிநடத்தி செல்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிடம் வரையிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து உங்கள் கிருபையினாலும் உங்கள் இரக்கத்தினாலும் எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்காக வாழும்படி தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்களுக்கானவைகளை நோக்கி கொண்டு ஓடாமல் தகப்பனே உண்மை நெருங்கும்படியாக அப்பா எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா, எங்கள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்க. குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக தகப்பனே. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.